A.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. விலை மலிவாக கிடைக்கும் E85 எனப்படும் எத்தனால் கலந்த பெட்ரோல் உங்களது வாகனங்களுக்கு ஏற்றதா? இந்த பெட்ரோலை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன? இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் நோக்கிலும் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் நகர்ப்புறங்களில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனாலை சேமித்து வைப்பதற்கான போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பது தற்போதைய மிகப்பெரிய கவலையாக உருவெடுத்துள்ளது என பெட்ரோல் டீலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எத்தனால் இயற்கையிலேயே காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது என்பதால் அதை சாதாரண டேங்குகளில் சேமித்தால் அரிப்பு மற்றும் கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதற்காக தனித்துவமான உள்கட்டமைப்பும் கூடுதல் இடவசதியும் தேவைப்படுகிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்கள் குறுகிய இடங்களில் அமைந்திருப்பதால் கூடுதல் சேமிப்பு கிடங்குகளை அமைப்பது தங்களுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக டீலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த உள்கட்டமைப்பு சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் பசுமை ஆற்றல் பயணம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி புதிய E85 எரிபொருள் விநியோகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். E85 என்பது 85% எத்தனால் மற்றும் 15% பெட்ரோல் கலந்த ஒரு அதிநவீன எரிபொருளாகும். இது சாதாரண வாகனங்களுக்கானது அல்ல. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வாகனங்களுக்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த E85 எரிபொருளானது வழக்கமான பெட்ரோலை விட லிட்டருக்கு சுமார் 20 ரூபாய் வரை குறைவாக கிடைக்கும் என்பதால் இது நுகர்வோருக்கு பொருளாதார ரீதியாக பெரும் லாபத்தை வழங்கும். மேலும் இது சாதாரண பெட்ரோலை விட 61% வரை கார்பன் உமிழ்வை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். இந்த புதிய மாற்று எரிபொருளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நாடு முழுவதும் பிரம்மாண்டமான முறையில் பெட்ரோல் நிலையங்களை விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக டெல்லி NCR, மும்பை, புனே, நாக்பூர் மற்றும் பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களில் 50 முதல் 100 பெட்ரோல் நிலையங்களில் E85 விநியோகம் உடனடியாக தொடங்கப்பட உள்ளது. இந்த எண்ணிக்கையை 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் 500 பெட்ரோல் நிலையங்களாகவும் வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் 5000 பெட்ரோல் நிலையங்களாகவும் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் சேமிப்பு வசதிகள் குறித்த டீலர்களின் கவலைகள் ஒரு புறம் இருந்தாலும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த E85 மற்றும் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வாகனங்களின் வருகை இந்திய போக்குவரத்து துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.